University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் மே 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் மே 20ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒன்று முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகிறது என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், விவரம் என்ன? தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் ராஜ்மோகன் அவர்கள் இன்று காலை தமிழக முதலமைச்சருடன் பள்ளி கல்வித்துறை அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக ஏற்கனவே திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 20ஆம் தேதி வெளியிட முடிவு செய்யப்பட்ட நிலையில் எப்போது வெளியிடப்படலாம், மேலும் பள்ளிகள் திறப்பு எப்போது, கோடை விடுமுறை திறப்பு முடிவு, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளியின் திறப்பு எந்த தேதியில் திறக்கப்படலாம் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது முதலமைச்சர் தலைமையில். அதனைத் தொடர்ந்து துறை ரீதியாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களுடன் அதிகாரிகளுடன் தனியாக ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் வரும் 1ஆம் புதிய கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டங்களை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த பாடத்திட்டங்கள் தொடர்பாக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்க வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் இங்கு ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி வெளியாகிறது. அது ஒரு புறம். 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு பாடத்திட்டத்தில் என்ன மாற்றம்? பொறுப்பேற்ற கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த நிலையில் ஏற்கனவே இதுல பாடத்திட்டங்கள் புதிதாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக புதிதாக அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்களையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த கல்வி பாடத்திட்டங்கள் முற்றிலுமாக மாற்றமைக்கப்பட்டு புதிதாக பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு என்று தனியாக 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை ஆசிரியர்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி வகுப்பு நடக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். என்னென்ன பாடத்திட்டத்தில் மாற்றம் எடுத்திருக்கார்கள் என்பது குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் செய்திகளை சந்திக்க இருக்கிறார். தகவல் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் அறிவிப்பினை பார்க்கிறோம். திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தில் மாற்றம், அதற்கான புதிய புத்தகங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் அதனை வெளியிட்டிருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அதற்கு முன்பாக ஆசிரியர்களுக்கும் பயிற்சிகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாடத்திட்டம் தொடர்பாக ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் பயிற்சிகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். புதிய பாட புத்தகங்கள் தொடர்பாக ஜூன் 1 முதல் 3 வரை ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. பள்ளிக் கல்வித்துறை சார்பான அறிவிப்பு அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டிருக்கிறார். முக்கியமான 3 அறிவிப்புகள். 1, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் மே 20ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியாகும். 2வது, 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குரிய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர். அதேபோல புதிய பாடம் திட்டம் தொடர்பான பயிற்சி வகுப்புகள் ஆசிரியர்களுக்கு நடைபெறும். அது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உண்மையில ஒவ்வொரு வீடுமே இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பப்ளிக் எக்ஸாம் எழுத கூட கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அப்படி இல்லாம இந்த தேர்வில் பங்கெடுத்த ஒவ்வொரு மாணவரும் மாணவியுமே வெற்றியாளர் தான். அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். மேலும் எதிர்வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இருந்து பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு தங்களுடைய வழமையான பணிகள் தொடர்கிறது. இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். நன்றி. 1 முதல் 3ஆம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான புத்தகங்களை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டு பேசியிருக்கிறார். திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு நாளை மறுநாள் மே 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற அறிவிப்பினையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். முன்பாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களுக்காக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.